ஹலோ வீவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. நைட்டு ஒரு 12 மணிக்கு பக்கத்தில் நம்ம எடிட்டர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல். பொதுவாகவே சண்டே அப்படின்னாவே ப்ரமோ வரதுக்கு முன்னாடி அவர் இப்படி தான் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அது நிச்சயமாக நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எப்பயுமே அந்த ப்ரமோ ஸ்டோரி போடும்போது அதனோட மியூசிக் என்ன அப்படிங்கிறத நான் இது கவனிப்பேன். அது ஒரு ஜாலியான மியூசிக் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ப்ரமோவோட பிக் பார்க்கும்போது தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக மாமியார் மருமகனுக்கு நடுவில் ஏதோ ஒரு குட்டி கலாட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதே சிமிலர் டைமில் நம்ம காவேரி திரும்பி பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக பார்க்குற மாதிரி இருக்குது. இது ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு ப்ரமோவாக தான் நான் எதிர்பார்க்குறேன், கலாட்டா பேஸ் பண்ணி. அதாவது ஸோ இந்த இடத்துல மார்னிங் வாக்கிங் போயிருக்கலாம், எல்லாருமே நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரின்ட்டு. பட் அவங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடான மூவ் அது அடுத்து வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதே சமயம் அதாவது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஏதாச்சும் பண்ணணும், இப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாதுல்ல அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த அப்பளம் மீறி விஜய் என்ன பண்ணுவார், ஏன்னா அப்பளம் இவங்களுக்காக, விஜய்க்கு என்ன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான அடுத்தடுத்த சவால்கள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்த கதை இந்த ப்ரமோ நான் நோக்கி சொல்கிறது அடுத்த கதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இருந்தாலும் இது ஒரு கலாட்டா ப்ரமோவாக தான் ஃபீல் பண்ணுறேன். பட் சிமிலர் டைமில் நான் இன்ஸ்டா போயிருந்தேன். இந்த போஸ்டர் நான் போடுறதுக்கு முன்னாடி சும்மா இன்ஸ்டா போனால் ஒரே ஒருத்தரோட ஸ்டோரியை தான் பார்த்தேன். யாஷிகா சிஸ்ஸு, ஏனே தெரில, அங்கே போய் பார்த்துட்டேனேன்ட்டு. அவங்க போட்டிருந்த ஒரு வார்த்தை என்னென்னா, சில மாதங்களுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி லீப் கொடுத்துருந்தாருங்க அவங்களோட தம்ப்நெயில் பிக் போட்டு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் எனக்கு இந்த பிக் பார்க்கும்போது அப்படி தோணலை. சும்மா கலாட்டாவாக அடுத்த நாள் மார்னிங் வாக்கிங் போகிற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் அவங்களோட சொன்ன பாயிண்ட் வந்து டெக்னிக்கலாக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ அதனால் அவங்களோட பாயிண்ட்டை யோசிக்கலாம். இது லீப்பாக வருமா இல்லை கலாட்டா ப்ரமோ அப்படிங்கிறது வருமா, டே வைஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரியே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் நமக்கு கிடைச்சது இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன். குமரன் வந்து அவரோட பொத்திக்கு வந்து டெவலப் பண்ணுற மாதிரி அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் இந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு ஷூட்டிங் அப்படின்ட்டு 29ஆம் தேதியோ நம்ம இயர்லியராக 30ஆம் தேதியோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவரோட பொத்திக்கிலேருந்து அப்டேட் கொடுத்துருந்தார். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் எல்லாருமே கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப மாதங்களுக்கு பிறகுலாம் வராது, கொஞ்சம் தான் வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா கங்கா அங்கே பார்த்தோம். ஸோ வயிறு பெருசாக இருக்க மாதிரிலாம் தெரில. ஸோ அதனால் அந்த சீன்ஸ்லாம் இன்னும் வரல. இல்லை, அதை கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அடடே ஆமாம், இல்லை அந்த லீப் பற்றி அவங்க போட்டோன்னே எனக்கு அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் தோணுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு கேஷுவலான ப்ரமோவாக தான் இருக்கும், ஆனால் கலாட்டாவாக இருக்கும். மாமியார் மருமகனுக்கு நடுவில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, காவேரி நம்மளுடைய கணவர் வந்து கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருந்தாங்களே. அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மாமியார் மருமகனுக்குள்ள ஒரு ஜாலியாக பேசினாங்களே, அந்த மாதிரி ட்ராக்காக கூட இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கா ஸ்டே டியூன்.